రైస్ బ్రాన్ ఆయిల్ తోనే. ఇది ఫిజికలీ రిఫైన్డ్ అంటే ఎక్కువ ఒరైజనాల్. ఇది చెడు కొలెస్ట్రాల్ ని తగ్గించి మంచి కొలెస్ట్రాల్ ని పెంచుతుంది. అత్తయ్య, ఇవన్నీ మీకెలా తెలుసు? నేను డాక్టర్ కంటే తక్కువ ఏంటి? ఫ్రీడమ్ రైస్ బ్రాన్ ఆయిల్, ఇందులో 10,000 ppm కు పైగా ఒరైజనాల్ ఉంది. மூன்று தளம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயுதம் மூலமெனக் கோலம் தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். முப்பிரவி துயர் நீக்கும் முப்பிரிவாய் விளங்கிடுமே புனிதமெலாம் அள்ளித்தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். கோடி கோடி கல்யாணம் செய்து வைக்கும் இனிய பலன் குறைகளின்றி தந்திடுமே ஓர் வில்வம் சிவார்ப்பணம். காசி க்ஷேத்திரம் வசிப்பதனால் கால பைரவ தர்சனத்தால் வரும் பலனை தந்தருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். பூச்சிகளால் வீணாகா அதிசயமாம் வில்வதளம் மங்களமே தினமருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். திங்களினும் இந்து வாரம் விரதமுடன் பூஜை செய்ய ஏற்றதளம் வில்வதளம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். வாஜபேயம் சோமயாகம் வளர்க்கின்ற யாக பலன் அத்தனையும் தந்தருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். கயை பிரயாகை யாத்திரையை செய்வதனால் வரும் பலனை தந்திடுமே வில்வதளம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். சாளக்கிராமம் வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் எந்நாடும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். கோடி யானை தான பலன் அஸ்வமேத யாக பலன் ஆயிரமாய் தந்திடுமே ஓர் வில்வம் சிவார்ப்பணம். காண்பதுவும் புண்ணியமே தொடுவதுவும் புண்ணியமே கனிவருளும் நெஞ்சினிலே ஓர் வில்வம் சிவார்ப்பணம். பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பலன் அருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற ஜன்ம பலன் அளித்திடுமோர் அர்ச்சனையே ஓர் வில்வம் சிவார்ப்பணம். வில்வாஷ்டகம் தன்னை சிவனருகில் உரைப்போர்க்கு செல்வமெலாம் கூடி வரும் சிவனருளும் தினம் வரும். ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. బంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ, డబుల్ ద ఫ్లేవర్, డబుల్ ఓకే. வேதவியாச பகவான் வேதங்களை உதாத்த அனுதாத்த ஸ்வரித பிரச்சயுக்தங்களாக உச்சரிக்கலாம்படி பண்ணினா போலே வேதவியாசர் சம்ஸ்கிருத வேதத்துக்கு பண்ணா போலே இவர் திராவிட வேதத்துக்கு செய்தார். 4000 பாசுரங்களும் உலகத்துக்கு பிரகாசப்படுத்தப்பட்டன. தாத்தாவுக்கு பேரனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டவில்லை. திருப்பாட்டனார் திருப்பேரனார், பேரனார் தான் நாதமுனிகள். அவருடைய காலத்துக்கு பிற்பாடுதான் பேரக்குழந்தை பிறக்கிறது. அந்த பேர குழந்தைக்கு எல்லா அர்த்தத்தையும் கொடுக்கணும்னுட்டு தன் சிஷ்யர் உய்யக்கொண்டாருக்கு உபதேசம் பண்ணிட்டு நாதமுனிகள் திருநாட்டை அலங்கரித்தார். உய்யக்கொண்டார் காலத்திலையும் ஆளவந்தாருக்கு வயசு வரலை. அதனால தன் சிஷ்யர் மணக்கால் நம்பிகளிடத்துல கொடுத்துட்டு அவர் புறப்பு போயிட்டார். மணக்கால் நம்பிகள் தான் யாமுனாச்சாரியரை சந்தித்தார். யாமுனாச்சாரியர் தான் நாதமுனிகளுக்கு திருப்பேரன். 2 பேரை பத்தி சேர்த்து நாம பார்க்க போறோம். நாதமுனிகளுடைய உபதேசம் யாது, அவருடைய திருப்பேரனாரான யாமுனாச்சாரியர் உபதேசம் யாது. நாத யாமுன மத்தியமாம்னு சொல்லிருக்கோம். ஆனா இவ 2 பேருக்கும் மத்தியமத்துல இன்னும் 2 பேர் இருக்கா. மொத்த குரு பரம்பரையில் பார்த்தால் நாதமுனிகளும் ஆளவந்தாரும் நடுவில் இருப்பா. ஆனா நாதமுனிகளுக்கு ஆளவந்தாருக்கு நடுவில் 2 பேர் இருக்காளோ இல்லையோ, உய்யக்கொண்டாரும் மணக்கால் நம்பிகளும்.
அவர்களுடைய சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் மணக்கால் நம்பிகள் எப்படி யாமுனாச்சாரியரை திருத்தினார், இந்த சம்பிரதாயத்துக்காக எப்படி அவர் ஆக்கினாருங்கிறதையும் பார்ப்போம். இது கூடவே இன்னும் 2 மகாச்சாரியர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நாதமுனிகளுடைய சிஷ்யர் திருக்கண்ணமங்கை ஆண்டான். திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமானுடைய ஆஸ்தானத்தில் எழுந்தருளி இருந்தார். மற்றொருத்தர் குருகைக்காவல் அப்பன். காவிரி பூம்பட்டினம் பூம்புகார்லாம் சொல்றமே, பக்கத்தில் இருக்கிற குருகைக்காவலப்பனுடைய ஆஸ்தானம். அந்த சுவாமியின் நாதமுனிகளுடைய சிஷ்யர். இன்னும் கேட்டா குருகைக்காவலப்பன் அதே நம்மாழ்வாருடைய திருக்குருகூர் பாண்ட தேசத்து திருக்குருகூரிலே தை மாசம் விசாக நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்தவர். அந்த சுவாமி இப்போ ஒருத்தரை பத்தி விண்ணப்பம் பண்ணேன்னு இல்லையோ, மேலையகத்தாழ்வார் கிழையகத்தாழ்வார்னுட்டு, அதுல வரதாச்சாரியர்னு ஒரு சுவாமிக்கு திருநாமம். வரதாச்சாரியருடைய திருக்குமாரர், அவருடைய திருக்குமாரர், அவருடைய திருக்குமாரர் அப்படின்னா ஒரு வரதாச்சாரிய சுவாமியினுடைய பிரபௌத்திரன். பௌத்திரன்னு சொன்னா பேரன், பிள்ளைக்கு பேரனோ பேரனுக்கு பிள்ளையோ பிறந்தா பிரபௌத்திரன்னு பேர். ஏன்னா வரதாச்சாரிய சுவாமிக்கு நிர்மலதாசர்ங்கிற குமாரர் அவதரித்தார். நிர்மலதாசருக்கு வராகாச்சாரியர்ங்கிற குமாரர் அவதரித்தார். அந்த வராகாச்சாரியருடைய திருக்குமாரர் தான் குருகைக்காவல் அப்பர். அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா 151 திருநக்ஷத்திரங்கள் இந்த பூலோகத்துல எழுந்தருளி இருந்திருக்கார். குருகைக்காவலப்பனை பத்தியும் விண்ணப்பம் பண்றேன், திருக்கண்ணமங்கை ஆண்டான பத்தியும் விண்ணப்பம் பண்றேன். இவா 2 பேரும் நாதமுனிகள் காலத்துல இருந்து கேட்டுண்டவா. அதே போல உய்யக்கொண்டார் வைபவம், மணக்கால் நம்பி வைபவம், அதிலிருந்து தான் யாமுனாச்சாரியர் நாம போய் அடையணும். நேத்திக்கு நாதமுனிகளுடைய சரித்திரத்தை ஒரு இடத்துல விட்டுருக்க முடியும். மேலேகத்தாழ்வார் கிழையகத்தாழ்வாரை கொண்டு அவர் பாசுரங்களை இசை கூட்டி பண்ண ஆரம்பிச்சுட்டார். நாதமுனிகள் சாதிப்பரா, ஒரு ஒரு குதிரை இருக்கு, மான் இருக்குன்னு வச்சுங்க, அதனுடைய குழம்புல நீர் தேங்குமானால் எத்தனை பேர் தண்ணீர் குடிக்க முடியும்? குளத்துல படிக்கட்டு கட்டி வச்சிருக்கா, கீழே குளம் இருக்கு, குளம் முழுக்க ஜலம் தேங்கி தின்னால் 100கணக்கானோர் தண்ணீர் குடிக்கலாம். ஆனா குளத்தோட படிக்கட்டு இருக்கே, அதுல சர்ச்சே பாறாங்கல்ல அப்படி கருங்கல் இருக்குமோ இல்லையோ, அதுல நடுவுல ஓட்டை இருந்தாலும் ஜலம் தேங்குமோ இல்லையோ, படிக்கட்டுல கூட ஜலம் தேங்கி இருக்கும், குளத்திலையும் நிறைய ஜலம் தேங்கி இருக்கு. ஒரு குளப்படியிலே தண்ணீர் தேங்குமானால் குருவி குடித்து போம். அங்க இருக்கிற பறவைகள் மட்டும்தான் அதுல தண்ணீர் குடிக்க முடியும். ஆனா குளத்துல ஜலம் தேங்கி விடுத்துனால் ஆயிரக்கணக்கானோர் சாப்பிட்டுட்டு போகலாம். அதே போல ஒரு குதிரையனுடைய குழம்பு அழுத்தி ஓடுறது, குழம்பு இருக்கிற இடத்துல துவாரம் இருக்கும், அதுல கூட மழை தண்ணீர் தேங்கும். அந்த மழை தண்ணீரை யார் குடிக்க முடியும்? காக்கா சாப்பிடலாம், குருவி சாப்பிடலாம், அவ்வளவுதான் முடியும். மனிதர்களால அந்த தண்ணீர் குடிச்சுடுறதுக்கு முடியாது. அதைத்தான் நாதமுனிகள் சொல்லுவாராம், நம்மிடத்திலையும் பகவானுடைய கருணை தேங்கியிருக்கு, ராமானுஜரிடத்திலையும் பெருமானுடைய கருணை தேங்கியிருக்கு. எங்களாட்ட இருக்கிற ஆச்சாரியர்களிடத்துல தேங்கி தின்னால் அது குருவிகள் குடிக்கிறா போலே சின்ன அளவுல தண்ணீர் தேங்கியிருக்குன்னு அர்த்தம். ஆனா ராமானுஷர் என்னும் ஏரியில் தண்ணீர் தேங்கி இருந்தால் அது உலகத்துக்கே வாழ்வளிக்குமா போலே 74 சிம்ஹாசனாதிபதிகள் மூலமாக இன்றளவுக்கும் அனைவருக்கும் பகவத் பக்தி கிடைச்சுடுத்தோ. அதனாலே எங்களிடத்துல தேங்கிறத விட ராமானுஷர் என்னும் ஏரியில் தேங்குவதில் எத்தனையோ மகாத்மியம் உண்டு. என்ன அந்த சுவாமி சாதிப்பர், அப்ப குளப்படியிலே தேங்கினால் குருவி குடித்து போம், வீராணத்தேரியிலே தேங்கினால் மக்கள் அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டுவிடும் என்று சாதிப்பாராம். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். பெரிய முதலியார்னு நாதமுனிகளுக்கு ஒரு விசேஷ திருநாமம் உண்டு. நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த நாருக்கு சில விசேஷ பெயர்கள் உண்டு. பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் ரொம்ப வேண்டிய செல்ல பெயரா வச்சு கூப்பிட்டுக்கிறாளோ இல்லையோ, ஆனா செல்ல பெயர் வச்சு கூப்பிடுறேன்னு பேரையே செதச்சுடக்கூடாது. பேர் என்ன வைக்கப்பட்டிருக்கோ அந்த பேரை கூப்பிடலாம். சரி இருக்கட்டும், ஒருத்தருக்கு இப்போ லக்ஷ்மி நரசிம்மன் அப்படின்னு பெரிய பேர் வச்சிருக்கா, அவர்கள் வீட்டுக்குள்ளேயே தானே குறுகின பேரா சடகோபன், ராமன், கண்ணன் எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். அதை பத்தி கூப்பிடுறது இப்ப தப்பில்லை. ஆனா ரொம்ப அழகான பேரை வச்சுட்டு பேரை செதைச்சு கூப்பிடக்கூடாது இல்லையோ. இந்த சுவாமிக்கு நல்ல திருநாமம் பெரிய முதலியார். சம்பிரதாயத்துல முதலிகள்னா ஆச்சாரியர்கள்னு அர்த்தம். அதே போல ராமாயண காலத்தில் வானர முதலிகள்னு எழுதுவா. எல்லா வானரங்கள் குரங்குகளையும் முதலிகள் என்று சொல்ற வழக்கம். ஏன்னா ராம கைங்கரியத்துல அவ்வளவு தூரம் ஈடுபட்டிருந்தவாள் இல்லையோ. அதை போலத்தான் பெரிய முதலியார்னு இவருக்கு திருநாமம். ஆள வந்தார் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே, பெரிய முதலியாரான நாதமுனிகளிடத்தில் இருக்கிற விருப்பத்தாலே இந்த திவதேசத்துக்கு ஒரு பாசுரம் இல்லாம போயிருந்தாலும் இந்த திவதேசத்துக்கு அந்த பாட்டு இருக்கட்டும் என்று சொல்லுவாராம். எந்த பாசுரம்னு சொல்றேன், நாம் அறிந்திருக்கிறது 108 திவதேசங்கள். அதுக்குள்ள நமக்கு ரொம்ப பிடிச்ச சில திவதேசங்களுக்கெல்லாம் பாட்டு இருக்காது. நம்ம ரொம்ப வருத்தப்பட்டே இருப்போம், என்ன இவ்வளவு பக்கத்துல வந்த ஆழ்வார் ஒரு 10 பாசுரம் இங்க வந்து பாடிட்டு போயிருக்க கூடாதான், என்ன இந்த ஆழ்வார் அந்த பெருமாள் ஈர்க்காம விட்டுட்டாரு,
ஆழ்வாருக்கு ஒரு தவறும் இல்லை. எந்த பெருமாள் இழுத்தாரோ அந்த பெருமாளுக்கு அவர் பாடியிருக்கார். மேலும் ஒண்ணு வரிச கிரமத்தில் இப்படித்தான் அவ பாடலை. எங்கேயோ வடக்கு கோடியில் ஒரு பாசுரம், தெற்கு கோடியில் ஒரு பாசுரம், மேற்கு கோடியில் ஒரு பாசுரம். திருமங்கி ஆழ்வார் ஆவது போற பிரயாண கதி என்னவோ அப்படித்தான் பாசுரம் பாடுவார். ஏன்னா அவர் மொத்த ஊருக்கும் போய் பாடினவர். எங்கோ வடதிசையிலிருந்து ஆரம்பித்தார், திருப்பிரிதியில் ஆரம்பித்து பதரிகாசிரமம் பாடி, அது முக்திநாத்னு சாலக்கிராமம் சொல்றேன், சாலக்கிராம தேசத்தை பாடி நைமிஷாரண்யத்தை பாடி வரிசையா வந்துட்டார். ஆனா நம்மாழ்வாருக்கு இந்த நியமம் கிரமமே கிடையாது. தெற்கு கோடியில தம் ஊரை 10 பாட்டு பாடுவார், வடமுதரைக்கு 10 பாட்டு பாடுவார், மேல நாட்டுக்கு போய் கேரள தேசத்துல சேர தேசத்துக்கு 10 பாடுவார். சேர நாட்டை பாடிண்டே இருக்காருன்னு நினைப்போம். சட்டென்று திருக்குடந்த 6ஆவதனை பாடிட்டு இருக்கிறவர் வானமாமலைக்கு போடுவார், வானமாமலைக்கு பாடிட்டு இருக்கிறவர் திருவல்லவாளுக்கு போடுவார், திருவல்லவாளுக்கு பாடிட்டு இருக்கிறவர் ஸ்ரீரங்கத்துக்கே வந்துடுவார், திருவேங்கடத்துக்கே போவார். இப்படி மாத்தி மாத்தி பாடுறது நம்மாழ்வார். அப்ப ஒரு கிரமத்தோடு ஆழ்வார்கள் பாடினார்களானால் திருமங்கை ஆழ்வார் அப்படி பாடியிருக்கிறார். ஆக விட்ட இடத்துக்கு வருவோம். இது ஒரு அழகான பாசுரம். திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டக பாசுரம். உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்னானாய் என்னலல்லால் என்னறிவேன் ஏழையேனேன்னு திருநெடுந்தாண்டக பாசுரம். 4 யானையை பத்தி பாடிட்டு இருக்கார். உலகமேத்தும் தென்னானாய், தெற்கு கோடியில யானையா சேவை சாதிக்கிறவரே, வடவானாய் வடக்க யானையாக இருக்கிறவரே, குடபாலானாய் குணபால மதையானாய், குடதிசைங்கிறது மேற்கு திசை, குணதிசைங்கிறது கிழக்கு திசை. ஆக வடதிசையிலும் தென் திசையிலும் மேற்கு திக்கிலும் கிழக்கு திக்கிலும் 4 பக்கத்திலும் யானையா நிற்கிற பெருமானே. யானையை பாடலைவர் யானையாட்டம் இருக்கிற பெருமாளை பாடிட்டு இருக்கார். என்ன தமிழகத்துக்கு வடக்கே நிற்கிற யானை திருவேங்கடமுடையான் வெங்கடேசன், தெற்கே நிற்கிற யானை திருமாலுவஞ்சோலமலை கள்ளழகர், மேற்கே நிற்கிற யானை திருவரங்கத்து எம்பெருமான் கிடந்த சயனன், கிழக்கே நிற்கிற யானை அப்படி இப்ப சொல்லச்சே ஏன் மேற்கேன்னு ஸ்ரீரங்கத்தை சொல்றீங்கன்னா, அநேகமா ஸ்ரீரங்கத்துக்கு மேற்க திவ்யதேசங்களுக்கு பாசுரம் கிடையாது. நம்ம தமிழகம்னு சொல்லிருக்கோமே தவிர வடதிசையிலேயே திருவேங்கடம், தென் திசை கோடியில திருக்குறுங்குடி, கிழக்கு திசை கோடியில திருக்கண்ணபுரம், மேற்கு திசை கோடிங்கிறது அநேகமா திருச்சிராப்பள்ளியோடையே முடிஞ்சு போடும். அதற்கு மேற்கு இருக்கிற திவ்யதேசங்கள் பக்கம் ஆழ்வார் போகவில்லை. ஒருவேளை அது கேரளத்தோட சேர்ந்து இருந்திருக்கலாம். ஏன்னா நாம இன்னைக்கு பார்க்கிற கொங்கு தேசம் முழுவதும் அது இன்று தமிழகத்திலே இருந்திருக்கலாமே தவிர அன்று எதுல இருந்தது நமக்கு தெரியாது. கொங்கு நாடுங்கிறது ரொம்ப முக்கியமான தேசம் பகுதிகள். அப்ப உலகமேத்தன் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய், மேற்கே யானை ஸ்ரீரங்கம், கிழக்கே யானை திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள். இதுதான் திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். ஆனா இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரச்சே ஆளவந்தார் தன்னுடைய தாத்தா பாட்டனாரிடத்தில் இருந்த ஆசையாலே தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் எல்லாத்தையும் திருமங்கியாழ்வார் நன்னாத்தான் பாடியிருக்கார். அதென்ன நாம அவதரித்த ஊர், நம்ம பாட்டனாராலே பெயர் பெற்ற காட்டு மன்னார்குடிய பாடாது போயிட்டாரே. அவர்கள் இல்லாட்டா இந்த திவ்யதேசம் இருக்குமா? அந்த திவ்யதேசம் இல்லாட்டா ஆச்சாரியர்கள் உண்டா? ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் உண்டா? அதற்காக குணபாலானாயின்னு வரும்போது திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுக்கு எல்லாரும் நிறைய ஆழ்வார்கள் ஏற்கனவே பாடிவிட்டார். இப்ப இந்த ஒரு பாசுரத்தையும் கொண்டு போய் அந்த பெருமாள்கிட்ட ஒன்று சமர்ப்பிக்க வேண்டாம். ஏற்கனவே பணக்காரராக இருந்தா இருக்கிற பணம் போரும் இல்லையோ, அதுக்கு மேல இப்ப பணத்தை சேர்க்க வேண்டாமே. திருக்கண்ணபுரத்தை பத்தி நம்மாழ்வார் பாடியிருக்கார், திருமங்கியாழ்வார் 100 பாசுரங்கள் பாடியிருக்கார், குலசேகர ஆழ்வார் பாடிவிட்டார், பெரியாழ்வார் பாடிவிட்டார், ஆண்டாள் பாடிவிட்டார். இத்தனை பேர் பாசுரம் இருக்கு. இதுக்கு மேல இன்னும் புதுசா ஒரு பாசுரம் வேண்டுமா? அப்ப குணபாலானா என்று காட்டுமன்னார்குடி வீரநாராயண பெருமாளாகவே இருக்கட்டும். என்ன அவரும் கிழக்கு சமுத்திர கரையில இருக்காரோ இல்லையோ, சிதம்பரத்துக்கு பக்கத்துல காட்டுமன்னார் கோயில் போயாச்சுன்னா அப்படியே கிழக்கு சமுத்திரம் தான். பெரிய முதலியாரிடத்தில் இருக்கிற ஆதரத்தாலே ஆளவந்தார் குணபால மதையானா என்னும் இடத்தில் காட்டுமன்னார்குடி கோபாலனையே சொல்லுவார். இது ஒரு பாசுரத்தில் அர்த்தம். இதே போல மற்ற 2 பாசுரங்கள் இருக்கு. காட்டுமன்னார்குடி கோபாலனை சொல்லிட்டார், ராஜமன்னார்குடி கோபாலனுக்கு பாசுரம் இருக்கும், அதையும் பாடாது விட்டாரு. இந்த கோபாலனையும் பாடாது விட்டுட்டார், அந்த கோபாலனையும் பாடலை. இப்ப இவருக்காக ஆளவந்தார் சாதித்தால் அந்த கோபாலனுக்காக ராமானுஷர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரத்தை சமர்ப்பிக்கிறார். தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் போர்ப்பாகு தான் செய்து அந்நைவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்னதேன்னு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம். அதுல ஒரு பாட்டு வருது, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவளையல்லால் நும் மித்த சொல்லினும் தோள் குலைக்கப்படும் மன்னவீர் மன்னப்படு மரவாணனை வண் துவராபதி மன்னனை
ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமேனு பாசுரம். வன் துவராபதினு பாசுரத்துல பாடியிருக்கார். இந்த பாசுரத்தை தான் மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்காக மணவாள மாமுனிகள் சமர்ப்பித்தார். ராஜகோபால சுவாமிக்கு சமர்ப்பிச்சது மணவாள மாமுனிகள். அதே போல மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு ஒரு பாசுரம், அந்த திவதேசத்தையும் ஆழ்வார்கள் பாடாமலே போயிட்டார். அதுவும் மேற்க இருக்கு. அதுக்குன்னு ஒரு பாசுரம், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெற சிந்து திம்மின். நாலாம்பத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கிற ஒரு நாயகமாங்கிற பாசுரத்தை ராமானுஜர் அந்த திவதேசத்துக்கு சமர்ப்பிச்சார். அப்ப ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு சமர்ப்பித்தார். அதற்கு முன்னாடியே ஆள வந்தார், காட்டுமன்னார்குடி கோபாலனுக்கு சமர்ப்பித்தார். பெரிய முதலியாரிடத்தில் ஆசையினால் சமர்ப்பித்தார். விஷதவாட்சி காமணிகளான மணவாள மாமுனிகள் ராஜமன்னார்குடி கோபாலனுக்காக உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாழ்கிற பாசுரத்தை சமர்ப்பித்தார். இதெல்லாம் பாசுரங்கள் இல்லாம போயிருந்தாலும் ஆழ்வார் இதை திருவுள்ளத்துல வச்சிருந்து தான் பாடியிருக்கணும் என்று பூர்வாச்சாரியர்களுக்கு தெரியவர அவர்கள் சமர்ப்பிச்சிருக்கார்கள். நாதமுனிகளும் மீண்டே வீரநாராயணபுரத்துக்கு எழுந்துருடினார். ஸ்ரீ வேதவியாச பகவான் வேதங்களை உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த பிரச்சயுக்தங்களாக உச்சரிக்கலாம்படி பண்ணினா போலே நாதமுனிகளும் இந்த திவ்ய பிரபந்தங்களை திவ்ய கானத்திலே அடைத்து இயலும் இசையுமாக்கு பாடிவித்தருள. இப்படி அந்த திவதேசங்கள் தோறும் இந்த பாசுரங்கள்லாம் பாடப்படட்டும் என்று நாதமுனிகள் தமிழ் வேதத்தை சம்ஸ்கிருத வேதத்துக்கு சமமான ஸ்திதி, தமிழ் வேதங்கள்ங்கிறது புதுசா பாதப்பட்டதல்ல, சம்ஸ்கிருத வேதம் எப்படி அனாதியோ தமிழ் வேதங்களும் அனாதி அப்படிங்கிறத லோகத்துல ஸ்தாபித்து ஸ்ரீரங்கம் தொடக்கமாக திவ்வதேசம் தோறும் பாசுரங்களை பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரார். திருமங்கையாழ்வார் தான் திருவரங்கநாதனிடத்துல போய் பிரார்த்தித்து அத்தியனோத்சவத்தை நீர் நடத்திக்கணும் என்று ஏற்பாடு பண்ணி பகல் 10 நாள் ராப்பத்து 10 நாள். திருமங்கையாழ்வார் 20 நாள் உற்சவத்தை ஏற்படுத்தல, அவர் ராப்பத்து 10 நாள் உற்சவத்தை மட்டும்தான் ஏற்பாடு பண்ணார். அதான் திருவாய்மொழி திருநாள். ஏன்னா தம்பாசுரத்தை நீர் கேட்கணும்னு அவரே ஏற்பாடு பண்ணிக்க மாட்டாரோ இல்லையோ, அதனால நம்மாழ்வாருடைய பாசுரத்துக்குன்னு 10 நாள் ஏற்பாடு பண்ணிட்டார். அப்புறம் நாதமுனிகள் காலத்தில் தான் 10 20 நாட்கள், ஒரு நாள் சேர்த்து 21 நாள். இன்னைக்கு அத்தியனோத்சவம் பெரிய திருநாள் நம்ம கொண்டாடுறதெல்லாம் எல்லாம் நாதமுனிகள் பண்ணின கைங்கரியம். பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், ஓர் ஆழ்வாருடைய 10 பாசுரத்தை கேட்கிறீரே, 1000 பாசுரங்களையும் 10 நாள் கேட்கிறீரோ இல்லையோ, மற்ற 10 பேர் பாசுரங்களையும் நீர் கேட்க வேண்டாமா? நம்பெருமாள் உடனே இசைந்தான் வேண்டிய மண்டப பிராகாரங்களை ஏற்படுத்தி பகல் 10 நாள் முதல் 1000ஐயும் 2வது 1000ஐயும் கேட்போம். இராப்பத்து 10 நாள், முதல் 10 நாள் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை கேட்போம். இராப்பத்து கழிந்து இயற்பாய் 21வது நாள் அன்னைக்கு 1000 பாசுரங்கள் இயற்பா முழுக்க கேட்போம். நாதமுனிகளே நீர் கேட்டதற்கு நாம் கொடுக்கும் பரிசு என்று பெரிய பெருமாள் இணங்க அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நாதமுனிகளுடைய திருவம்சத்திலே அவதரித்தவர்கள் தான் அரையர் சுவாமிகள். ஸ்ரீரங்கத்துல விண்ணப்பம் செய்வார்னு அவளுக்கு பேர். பெரியது நாள் அத்தியனோத்சவம் வந்துடுத்துனாலே அனைத்தும் அரையர் சுவாமிகளுடைய கைங்கரியம். பகல் 10 மண்டபம்ங்கிறது மேல அர்ஜுன மண்டபம், ராப்பத்து மண்டபம்ங்கிறது 1000 மண்டபம். அதுக்கு நடுவுல இருக்கிற திருமாமணி மண்டபத்துல தான் நடு நாயகமாக வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பகவதை சக என் அனைவரும் பகலோலக்கம் இருக்க ராஜதர்பார்ல இருக்கிற மாதிரி வைகுண்டநாதன் எப்படி வைகுண்டத்தில் இருப்பாரோ அதை போலத்தான் 1000 மண்டபத்துக்கு நடுவுல வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றமே, அன்னிலேருந்து தொடங்கித்தான் பெருமாள் திருவாய்மொழியை கேட்டருளுகிறார். இந்த கைங்கரியம் அத்தனையும் நாதமுனிகளை சாரும். ஏன்னா அந்த நாள்ல சம்ஸ்கிருத வேதம் ஓதிட்டு இருந்திருப்பார். அதோட கூட சரி சமமாக திராவிட வேதத்தையும் ஓதணும்னு ஏற்படுத்துறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இப்பவும் தமிழ் வேதம் பெருமாள் புறப்பாட்டுக்கு முன்னாடி ஓதப்படுகிறது, சம்ஸ்கிருத வேதம் புறப்பாட்டுக்கு பின்னால் ஓதப்படுகிறது. பெருமாள் எல்லாத்தையும் தாண்டிடுவார். ஆனா ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் ஈரச் சொற்கள் பக்தியில் தோய்த்தெடுக்கப்பட்ட பாசுரங்கள் அதை மட்டும் இன்னி வரைக்கும் பெருமாள் தாண்டினதே கிடையாது. ஆக கானத்தில் சிறந்தவர் நாதமுனிகள். பெருமாளுக்கே கானத்துல விருப்பம் இல்லையோ, இப்ப தேவகானத்துக்கும் மனுஷ கானத்துக்கும் போட்டி வந்துருச்சு. அதைத்தான் இப்ப நாம அனுபவிக்க போறோம். ஆரோ ஒரு பெண் தேவகானம் அறிந்திருந்தவள், அவள் சோழ தேசத்து மன்னவனுடைய அரண்மனையிலே வந்து தேவகானத்தை பாடி காட்டியிருக்கா. மற்றொரு பெண் மனுஷ கானத்தை பாடியிருக்கா.
இந்த ரெண்டும் தெரிஞ்சிருந்தா இதை விட இது வசத்தின்னு ராஜாவால சொல்ல முடியும். ராஜாவுக்கு மனுஷகானம் மட்டும்தான் தெரியும், தேவகானமே தெரியாது. அதனால அவனால இது வசத்தின்னு சொல்றதுக்கு முடியல. நீ போ அப்படின்னு அந்த பெண்ணை அனுப்பிச்சு விட்டுட்டான். அவன் நேர வீரநாராயண பெருமாள் சன்னிதானத்துக்கு வந்து பெருமாள் முன்னாடி பாடி, ஏதோ அரசன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா கூட தெரியும், உனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டுட்டான், இவனுக்கு தேவகானம் தெரியலன்னா நானா குற்றவாளி என்ன பெருமாள்கிட்ட பாடி அழுதுந்தா. பக்கத்தில் இருந்த நாதமுனிகள் இவர் பாடுறதையும் அழறதையும் பார்த்தார். பெண்ணே, உனக்கு என்ன வருத்தம், ஏன் துயரப்பட்டாய்? இப்படி ஒரு அரசன் உம்ம நாட்டை ஆண்டு இருக்கார், அவருக்கு கானமும் தெரியல தாளமும் தெரியல, நான் எங்க போய் சொல்லிக் கொள்ளான்னு அழுதாள். உடனே நாதமுனிகள், கவலை வேண்டாம், நாம் உம்மை அழைத்து கொண்டு போகிறோம் என்ன அவளையும் அழைச்சென்று ராஜாவினுடைய தர்பாருக்கு போறார். அப்ப நாதமுனிகளுடைய திருவுள்ளத்தில் இருந்தது திவ்ய பிரபந்தத்தை இன்னிசையோட உலகத்துல பரப்பியாகணும். அப்ப அதுக்கு கானம் ரொம்ப முக்கியம். இதோ அரசவைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த பெண்ணை வைத்துக் கொண்டு கானம் என்ன, திவ்ய பிரபந்த பாசுரம் என்னன்னு லோகத்துக்கு புரிய வச்சுடுவோம் என்று நாதமுனிகள் திருவுள்ளத்தில் கொண்டார். ராஜாவான சோழன் வாசலிலே தேவகானம் பாடுவாள் ஒருத்தியும் மனுஷகானம் பாடுவாள் ஒருத்தியுமாக 2 வாரஸ்திரீகள் தங்களில் விவாதமாய் வந்து, 2 பெண்களுக்கு ஒருத்தி மனுஷகானம் பாடுறா, ஒருத்தி தேவகானம் பாடுறா, 2 பேருக்குள்ள போட்டி வந்துருத்து. இந்த ராஜாவுடன் நான் பாடுகிற தேவகானம் அறிவாராய், நாதமுனிகள் என்னும் திருநாமமுடையார் ஒருவர் வீரநாராயணபுரத்தில் மன்னார் கோயிலிலே இருக்கிறார் என்ன. ராஜாவும் நாதமுனிகளை எழுந்துருட வேண்டும் என்று அழைத்து விட நாதமுனிகள் இந்த பெண்ணிடத்துல சொல்லி அனுப்புறார், என் பாட்டு தெரிஞ்சவர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கார், வேணும்னா அவரை கூட்டு பாட்டோட மகாத்மியம் தெரிஞ்சுக்கோ, இந்த பெண்ணை நீ ராஜாவினிடத்துல போய் சொல்லிடு என்று சொல்லி அனுப்பிச்சார். பெண்ணு ராஜாவினிடத்துல சொன்னா, அப்படியா, நாம் அறியாத கானம் இன்னொருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்காரா, அவரை எழுந்துருள பண்ணி கொண்டு வாருங்கள் என்ன அரசன் சொன்னார். நாதமுனிகளும் அரசவைக்கு வந்து கேட்டுட்டார். ராஜாவும் அத்தியாதரத்துடனே, இவள் பாடுகிற தேவகானம் தேவரி அறிவீரோ, இவ என்ன பாட்டு பாடுறாங்கிறது நாதமுனிகளும் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, ஆம், இவள் பாடும் உயர்ந்த தேவகானத்தை நாம் அறிவோம், மனுஷகானம் பாடுகிறவளையும் தேவகானம் பாடுகிறவளையும் பாடச் சொல்லி கேட்டருளி ராஜாவை குறித்து, இவள் பாடுகிற மனுஷகானம் உங்களுக்கு தெரியும், இவ பாடுற மனுஷகானம் உங்களுக்கு தெரியறது, ஆனா இவள் பாடுகிற தேவகானம் தேவர்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரிய போறதில்லை. அந்த அரசன் திரும்பி கேட்டார், தேவர்களுக்கு தெரிகிற தேவகானம் உமக்கு எப்படி தெரிஞ்சது, எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டீர், அப்ப உமக்கு மட்டும் தெரியுமா, நீர் என்ன கானத்தில் சிறந்தவரா, நீர் சங்கீத சாஸ்திரம் தெரிஞ்சவரானால் ஆம்னு சொன்னார் நாதமுனிகள். பரீட்சை கொடும்னு கேட்டான் அரசன். உடனே நாதமுனிகள், உன் அரசவையிலே எத்தனை பாட்டு தெரிந்தவர்கள் உண்டு, சங்கீத வித்வான்கள் உண்டுன்னு கேட்டார். 4000 பேர் உண்டுன்னா அரசன். சரி, 4000 பேருக்கும் பாடுவதற்கு தாளம் உண்டா? உண்டு. அவரவர்கள் கையில தாளம் வச்சிருக்கார். தாளத்தை வரிசையாக தாள தட்ட சொல்லும். இவர் 4000 பேரும் தாளம் தட்டினார். மொத்த ஓசையும் தன்னுடைய திருச்செவியில வாங்கினுட்டார். அரசனை கூப்பிட்டு, இந்த ஒரு தாளமும் எவ்வளவு எடை இருக்கிறதுன்னு இப்போது நான் சொல்றேன், நீ தராசு தட்டை கொண்டு வந்து எடை போட்டு பார், ஒரு தாளம் ஒரு குந்துமணி எடை குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேள் என்று சொல்லிட்டு ஒரு தாளத்துல வந்த நாதத்தை கேட்டுட்டு அந்த நாத ஓசையை வச்சே இன்ன எடை சொன்ன உடனே அப்படியே தராசனை நிறுத்தி பார்த்தார். ஒன்னும் மாறாமல் இருக்க, ஓ, இத்தனை கானத்தில் நீர் விற்பன்னரா என்று ராஜா ஆச்சரியப்பட்டார். இப்படியாய் அவையெல்லாம் முந்திரை குறியாமல் ஏறாமல் குறையாமல் இருந்தபடியை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு நாதமுனிகளுடைய ஸ்ரீபாதத்திலே தண்டனிட்டு பகுத்ரவியத்தை சமர்ப்பிக்க தேட இவர் சதுர்முக பசுபதி சகமக பிரபிருதி பதங்களை நிராகரித்திருக்கும் நிஸ்பிருகாலையாகவே இவை நமக்கொன்னும் வேண்டா என்று ராஜாவை ஆசீர்வதித்து மீண்டே எழுந்துருள, நீர் இப்பேற்பட்ட வித்வான் இருக்கிறே, இந்தாரும் பாரமா தோலமா தங்கம் கொடுத்தான். அவர் சொன்னார், நமக்கு ஏற்கனவே தங்கம் நிறைய பெற்றிருக்கிறோம், நீர் கொடுக்கும் தங்கம் நமக்கு வேண்டாம். அப்படியா, உமக்கு எந்த தங்கம் கிடைச்சிருக்குன்னால், யோனித்யம் அத்துஜ பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே, அச்சுதனுடைய திருவடி தாமர்களாகிற தங்கம் கிடைத்த பிற்பாடு நீர் கொடுக்கும் தங்கத்தை நாம் புல்லுக்கு சமமாகத்தான் மதிப்போம், அது உம்மிடத்தில் இருக்கட்டும். அரசனை ராஜ்யத்தை நன்றாக ஆளும், அறிந்தவர்களை இதை போல இகழ்ந்து பேசுவது கூடாது என்று தேவகானத்தினுடைய மகாத்மத்தை உணர்த்திட்டு திரும்ப வீரநாராயணபுரத்தை இருந்தார். அப்போது அழகான ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். சரீரம் வசு விஜானம் வாசக்கர்ம குணானசூன் குர்வர்கதம் தாரயேத்யஸ்து சசிஷ்யோ நேதரேதரஹ குர்வர்த்தம் தாரயேத்யஸ்து சசிஷ்யா நேதர ஸ்மிருதஹ. ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் எப்படி இருக்கணும்? நாதமுனிகள் தனக்கேற்ற சிஷ்யர்களை தேடுகிறார்கள். நாதமுனிகளுக்கு முக்கியமான சிஷ்யர்கள் 8 பேர் அவருடைய சிஷ்யர்கள்.
அவர்களுடைய திருநாமத்தை சொல்றார். உய்யக்கொண்டார், குருகை காவலப்பன், நம்பி கருணாகரதாசர், ஏறு திருவுடையார், திருக்கண்ணமங்கை ஆண்டான், வானமாமலை தேவியாண்டான், உருப்பட்டூர் ஆச்சம்பிள்ளை, சோகத்தூர் ஆழ்வான் என்கிற எண்மரும். இந்த 8 பேர் தான் நாதமுனிகளுக்கு சிஷ்யர்கள். சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச சத்குருப்யோ நிவேதையேது. நம் உடலையும் பொருளையும் ஆத்மாவையும் சத்குருவின் பொருட்டு சமைத்து விட வேண்டும். குருரேவ பரம் பிரம்ம, குருரேவ பரம் தனம், குருரேவ பரா வித்யா, குருரேவ கஷ்டா கதி. குருதான் கதி, குருதான் பிராப்யம், குருதான் தனம், குருதான் அனைத்து. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிசைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா. பண்டிதன் ஒருத்தன் இருந்தால் அனைவரையும் சமமா பார்க்க தெரிஞ்சு விடுறார். அந்த பண்டிதர்களில் தலைவர் தானே நாதமுனிகள். அதனால அனைவருக்குள்ளும் பிரம்மத்தை பார்த்திருக்கார். அரசன் வந்ததுக்கு கண்ணனோன்னு தேடிட்டு போனார். மற்றும் ஒரு நாள் பின்னையும் ஒரு கால் ராஜா வந்து மன்னராரை சேவித்து மீண்டு போகிறவன் தன் சாமந்தன் தலையிலே தலையிட்டு யானை கழுத்திலே ஏற அரசன் இன்னொரு நாள் நாதமுனிகளை பார்க்க வந்தார். சேவிச்சுட்டு யானை மேல ஏறுறார். அப்ப சாமந்தன் தலையிலே காலையிட்டு யானப்பாகன் கீழே நிற்கிறார். இவருக்கு கைராக கொடுத்து ராஜாவை மேல தூக்கி விடணும் இல்லையோ. அந்த வேலைக்கு இருக்கிற ராஜபிருத்தியன் ராஜசேவனுக்குன்னா சாமந்தன்னு பேர். மேல ஏறணுமே, அதுக்குன்னு இந்த நாளாட்டம் இப்போ யாரும் யானை பேர்ல அம்பாரியில பவனி வர்றதும் இல்லை. குதிரையில ஏறினாலும் உந்தி மேல ஏறி உட்கார்ந்து விடுறோம். அந்த நாள்ல அரசர்களை தோள் மேல காலை வச்சு ஏறி விடுறதுக்கு சாமந்தன்னு தன் இருந்திருக்கான். அவனுடைய தோல்ல காலை வைத்து அரசன் ஏறி யானை பேர்ல உட்கார்ந்தான். இதை நாதமுனிகள் பார்த்துட்டு இருக்கார். இத்தை நாதமுனிகள் கண்டு சர்வேஸ்வரன் பிரம்மருத்ராதிகள் தலையிலே அடியிட்டு பெரிய திருவடியை மேற்கொள்ளும்படி இது வாகாதே என்று மோகித்தார் என்று பிரசித்தமிரே. பெருமாள் ஓரொரு நாளும் வைகுந்தத்திலே பெரிய திருவடி கருடன், கருடங்கிற வாகனத்தின் பேர்ல ஏறணும்னு வச்சுங்கோ. அப்ப யார் தலையில உந்திண்டு ஏறி உட்கார்ந்துப்பார்? சரி, வைகுந்தமா இருந்தா நித்தியசூரிகள் முக்தர்கள்லாம் இருக்கலாம். பூலோகத்துல கருடன் பேர்ல ஏறான்னு வச்சுங்கோ. இதோ இந்திரன் தோள் கொடுக்கிறார், ருத்ரன் தோள் கொடுக்கிறார், பிரம்மா தோள் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட தேவதைகளுடைய தோல்ல காலை உந்தி கொண்டு பெருமாள் மேலே ஏறி உட்காருவார். இப்படியொன்னோ தெய்வத்தினுடைய பரதெய்வம் இருக்கிறது. தம் தெய்வத்தஞ்ச. இதை பத்தி பீஷ்மாச்சாரியரிடத்துல யுதிஷ்டிரர் கேட்டாரோ இல்லையோ. கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பேகம் பராயணம் ஸ்துவந்த கம் கமர்ச்சந்த பிராப்னுயுர் மானவா சுபம். கேள்வியா கேட்டுட்டார். அதுக்கு அவர் பதில் சொல்றார் பீஷ்மாச்சாரியர், எனக்குன்னு தெரிஞ்ச தர்மங்கள்ல இதுதான் சிறந்தது. ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோ திகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தம் தேவதானாம் ச பூதானாம் யோக்ய பிதா. தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். தர்மபுத்திரா திரடாதே. உன் பக்கத்துல கண்ணன் மாமா பிள்ளை அத்தை பிள்ளைன்னு சொல்லிட்டு தொடையோட தொட தட்டின்னு உட்காந்துருக்கானே, இந்த கண்ணனைத்தான் இத்தனையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆகாசத்துல தேடாதே, மலையில தேடாதே. உன் பக்கத்துல உறவுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிற கண்ணன் தான் இத்தனை தெய்வம். தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். தெய்வத்துக்கு அரசேன்னு சொல்லுகிறோம். மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னு கோஷம். ஒரு நாளும் பெருமாள் தன் சன்னிதானத்திலேருந்து வெளியே புறப்பாடு கொண்டு விடுறா பாருங்க. இப்பவும் ஸ்ரீரங்கத்துல வழக்கம். அவருடைய கர்ப்பகிரகத்திலேருந்து வெளியில வந்துருவார். பெருமாளும் தெற்கு நோக்கி சேனிச்சிருக்கார். தெற்கு நோக்கி நம்பெருமாள் வெளியில எழுந்துருக்கிறார். அப்ப முதல் கதிக்கு சிம்மகத்தின்னு பேர். சிங்கம் தன்னுடைய குகையிலேருந்து வெளியில வரைச்சே நேர போயிடாது. இடது பக்கம் வலது பக்கம் திரும்பி திரும்பி யாரான விரோதிகள் நிற்கிறாளா அப்படின்னு பார்த்துட்டே தான் போகும். அதை போல நம்பெருமாள் புறப்பட்டு வெளியில வந்த உடனே அவருக்கு 2 பக்கம் இருக்கிறது. மேற்கு பக்கம், இந்த பக்கம் கிழக்கு பக்கம். மேலப்படி கீழப்படின்னு 2. கிழப்பக்கம் திரும்புவார், மேற்பக்கம் திரும்புவார், கிழப்பக்கம் திரும்புவார், மேற்பக்கம் திரும்பி வந்துருவார். இந்த 2 பக்கம் அடி போட்டு வரார் பாருங்க. இதுக்கு தான் சிம்மகதி, சிம்மகத்தின்னு பேர். பெருமாள் வெளியில எழுந்துருளின உடனே அங்க நவகிரகங்களும் கீழே இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கண்ணுக்கு சேவை சாய்க்க மாட்டா. அந்த இடத்துல இருந்து அவ தலையில தான் பெருமாள் காலை வச்சுன்னு மேல நடந்தே வருவாராம். அப்படின்னா நாம அவர்களை பற்றி பிரயோஜனம் இல்லை, அதிபதியான பகவானைத்தான் பற்றணும்னு அர்த்தம் சொல்றார். யாரையோ சேவித்தேன் லாபம். நமக்கு பரதேவதையான பெருமானை சேவிக்கும் பாக்கியம் இருக்கும் போது ஆறாரோ சிற்ற சிற்ற தேவதைகளை சேவிக்க வேண்டிய தேவை இருக்காது. அப்படி சாமந்தன் தலையிலே காலையிட்டு அரசனேறி யானையில் அமர்ந்தா போலே நம் பெருமாள் கருடன் பேரிலே ஆரோகடிக்கும் போது மற்ற இந்திராதி தேவதைகள் பேரிலே காலையிட்டு ஏறுவார் என்று கொண்டார். இனி அடுத்தது உய்ய கொண்டார். அதாவது நாதமுனிகள் காலத்துல இப்ப உய்ய கொண்டார் சரித்திரம் சொல்லிட்டு இருக்கேன். உய்ய கொண்டார் சரித்திரம் தனியா இருக்கு, அது அப்புறம் விண்ணப்பம் பண்றேன். நாதமுனிகளுடைய சிஷ்யர் உய்ய கொண்டார்னா அவரிடத்திலிருந்து அவருக்கு அர்த்தங்கள் போயிடணும் இல்லையோ. 8 சிஷ்யாள்னு பார்த்தோம். அதுல தலைமையான சிஷ்யர் தான் உய்ய கொண்டார். இந்த சுவாமி திருவள்ளரையில் திருவவதாரம் பண்ணியவர். ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியர். அவர் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு கருத்து அது போரும்.
அதை வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கே விளக்கேற்றினா போலே. பின்னையும் சிறிது காலம் யோகத்திலே எழுந்தருளி இருந்து குருகை காவலப்பனை பார்த்து, நீ யோக ரகசியத்தை அபியசியும் என் அஷ்டாங்க யோக கிரமத்தை அவருக்கு அருளி செய்தருளினார். தன் சிஷ்யரான குருகை காவலப்பர் அவருக்கு அஷ்டாங்க யோகத்தை அருளி செய்துட்டார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இது முதலான 8 அங்கங்கள் கொண்டது யோகம் இல்லையோ. அஷ்டாங்க யோகத்தை குருகை காவலப்பனுக்கு அனுகிரகித்தார். உய்ய கொண்டாரை பார்த்து, நீரும் யோக ரகசியத்தை அபியசியும். இவர் ஒரு சிஷ்யராச்சே. உய்ய கொண்டாருக்கு திருநாமம் புண்டரீகாட்சர்னு திருநாமம். ஏன்னா இது உய்ய கொண்டாருன்னு பேர் இருக்கு, இனிமே தான் பேர் வரப்போகுது. ஆனா அவருக்கு முன்னாடி புண்டரீகாட்சர்னு திருநாமம். அவருடைய சிஷ்யருக்கு மணக்கால் நம்பிகள்னு சொல்றோம் இல்லையோ, ராமமிஸ்வரர்னு அவருக்கு திருநாமம்.